Hey guys, welcome to my channel Code with Curly. React learn பண்ணிட்டு இருக்க சீரியஸ்ல இன்னைக்கு டே 2 என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வரலாறு. ஃபேஸ்புக் டெவலப்பர்ஸ் தானே இதை டெவலப் பண்ணாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க அந்த வெப்பேஜ் எல்லாம் க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்னடா டாம் ஸ்லோவாக இருக்கே அப்படின்னு பார்த்துருக்காங்க. டாம்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல், அதாவது நம்ம வெப்பேஜில் இருக்க HTML எலமெண்ட்ஸ் எல்லாமே ஒரு ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும். இப்போ நம்ம போயிட்டு ஏதோ ஒரு பட்டன் கிளிக் பண்ணுறோம் வெப்பேஜில், ஆர் ஏதாவது ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி அப்டேட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இந்த ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே அப்டேட் ஆகிட்டு ப்ரௌசர் இந்த பேஜையே ரீரெண்டர் பண்ணி தான் நமக்கு அப்டேட்டட் இன்ஃபர்மேஷனே காட்டும். விச் மீன்ஸ் அந்த டாம் ஃபுல்லாகவே, அந்த ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர் ஃபுல்லாகவே அப்டேட் ஆகி ரீரெண்டர் ஆகி தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் காட்டுது. ஒரு குட்டி பேஜ், அதாவது ஹலோ வேர்ல்டுன்னு பிரிண்ட் பண்ணுது நீங்கள் பட்டன் கிளிக் பண்ணால் அப்படின்னா, இந்த ஒரு ப்ராசஸ் அந்த பேஜ் ஃபுல்லாக ரீரெண்டர் ஆகி காட்டுறது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் திங்க் ஆஃப் அ கம்ப்ளீட் வெப்சைட், ஒரு பெரிய வெப்சைட், அதில் நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கும், நிறையா நீங்கள் எலிமெண்ட்ஸ் எழுதியிருப்பீங்கும் போது அதை திருப்பி ரீரெண்டர் ஆகும்போது ஸ்லோ ஆக தானே செய்யும். அதை தான் ஃபேஸ்புக் டெவலப்பர்ஸும் யோசிச்சுருக்காங்க. இப்போ தான் விர்ச்சுவல் டாம்னு ஒரு கான்செப்ட் உள்ள கொண்டு வராங்க. இதை க்ரியேட் பண்ணி மெயின்டைன் பண்ணுறது யாருன்னா நம்ம ரியாக்டோட JS லைப்ரரிஸ் தான். இப்போ அதே மாதிரி வெப்பேஜில் யூசர் இது ஒரு பட்டன் கிளிக் நடக்குது. இப்போ என்ன நடக்கும்னா, விர்ச்சுவல் டாம் அப்படியே ஒரே ஒப்புக்குச்சப்பானி தானே ரியல் டாமோட. ஸோ இது ரெண்டும் கம்பேர் ஆகிக்கும். கம்பேர் பண்ணிவிட்டு எந்த ஒரு வேல்யூ மட்டும் அப்டேட் ஆகுதோ அந்த வேல்யூ மட்டும்தான் அந்த ட்ரீயில், அந்த நோடில் போய்ட்டு அப்டேட் ஆகும் ரியல் டாமில். எக்ஸாம்பிள், H1 டேக்கில் நான் ஒரு வேல்யூ மட்டும் அப்டேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ரியல் டாம் கூட கம்பேர் பண்ணிவிட்டு அந்த ரியல் டாமில் அந்த ஒரு வேல்யூ மட்டும்தான் போய்ட்டு அப்டேட் ஆகுமே தவிர்த்து கம்ப்ளீட் அந்த டாமுமே ரீரெண்டர் ஆகி பேஜ் ரீரெண்டர் ஆகாது. இதனால இது லைட் வெயிட்டாகவும் இருக்குது, ஃபாஸ்ட்டாகவும் அப்டேட் ஆகுது. ரியல் டாம் வெர்சஸ் விர்ச்சுவல் டாம் பார்ப்போம். ரியல் டாம் ரொம்ப ஸ்லோவராக இருந்தது. ஏன்னா ப்ரௌசர் ஒவ்வொரு டைமும் ரீகால்குலேட் பண்ணணும் அந்த என்டையர் டாக்குமெண்ட் லேஅவுட்டும் அந்த பேஜ் லோட் ஆகும்போது, அதனால ஸ்லோவாக இருந்துச்சு. விர்ச்சுவல் டாம் அப்படி இல்லை, லைட் வெயிட் அண்ட் ஃபாஸ்ட்டாக அப்டேட் ஆகும், இம்ப்ரூவ்ட் பர்ஃபார்மன்ஸும் இருக்குது. மோரோவர் ரியல் டாமில் ஒவ்வொரு நோட்லேயும் ஈவெண்ட் லிசனர் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ ஒவ்வொரு டைம் அந்த ரியல் டாம் லோட் ஆனதுக்கப்புறம் ஈவெண்ட்ஸ் திருப்பி எமிட் ஆகி வெப் பேஜுக்கு போய் தான் நமக்கு அப்டேட் ஆகுது. பட் விர்ச்சுவல் டாமில் ஈவெண்ட் லிசனர் ரூட் நோடில் மட்டும்தான் அட்டாச் ஆகிருக்கும், எல்லா இண்டிவிஜுவல் நோட்லேயும் இருக்காது. இதனால தான் ரியாக்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்குது. பிகாஸ் அது என்ன மாடிஃபிகேஷன் ரெக்வயராக இருக்கோ அதை மட்டும்தான் ஆல்ட்ரு பண்ணுது, கம்ப்ளீட் பேஜும் ஆல்ட்ரு பண்ணலை. ரியல் டாம்லேருந்து விர்ச்சுவல் டாம் ஸ்விட்ச் ஓவர் ஆனது மட்டும் ரியாக்டோட ஃபீச்சர் கிடையாது, இன்னும் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. நம்ம அதெல்லாம் அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். Until then, stay tuned. Bye bye. Take care.